திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அருள் வாக்கினை எடுத்து சொல்லுங்கள். நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லி அருமையாகவும் பெருமையாகவும் நீங்கள் வாழ முடியும். அதனால் அடியார் பெருமக்களே, நீங்கள் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அன்னம்பாடிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குற்றப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறையிலிருந்து திருநாகேஸ்வரம் என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஐந்தலை அறவால் பூசிக்க பெற்ற கோயிலை உடையது, அதனாலே இந்த பெயர் பெற்றது நாகேஸ்வரம் என்று. இந்த செய்தி இந்த கோயிலுக்குரிய நாவுக்கரசருடைய திருக்குறுந்தொகை, அதாவது திருக்குறுந்தொகையில் திருப்பாட்டு 4வது பாட்டில் சொல்கிறார், ஐந்தலை அரவின் பணி கொண்டருள் மைந்தர் போல் மணி நாகேஸ்வரரே என்று தேவாரத்தில் சொல்கிறார். மயிலாடுதுறை கும்பகோணம் தொடர்வண்டி பாதையிலே திருநாகேஸ்வரம் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து தெற்கே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது இந்த திருநாகேஸ்வரம். இது காவிரிக்கு தென்கரை மீதில் உள்ள 29வது திருத்தலம். கும்பகோணத்திலிருந்து நிறைய பேருந்து வசதிகள் உள்ளன. இறைவருடைய திருப்பெயர் செண்பகாரண்யர், இறைவி திருப்பெயர் குன்றுமுலைய நாயகி, கிருகிஜாம்பிகைன்னு சொல்லி வடமொழியில் குன்றுமுலைய நாயகி. தீர்த்தம் சூரிய புஷ்கரணி. ஐந்தலை நாகம் மட்டும் அல்லாமல் சந்திரன் சூரியர்களாலே பூசிக்கப்பெற்ற திருத்தலம். தெய்வத்பால் சேக்கிழார் பெருமானுக்கு மிக்க விருப்பமான திருத்தலம் இந்த திருத்தலம். சேக்கிழார் தமது ஊராகிய குன்றத்தூரிலே ஒரு கோயில் எடுப்பித்து அதற்கு திருநாகேஸ்வரம் என்று பெயர் வைத்துள்ளது இதற்கு புலப்படுத்தும். ஞானசம்பந்தர் பதிகம் 2, நாவுக்கரச நாயனாருடைய பதிகம் 3, சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் 1 ஆக 6 பதிகங்களை உடையது. நாளும் அணங்குவார் வினிதீர்க்கும் வெற்றி உடையது. நாளும் அதனமர்கின்ற நாகேஸ்வரத் மன்னுவார் கோளும் நாளும் தீயேனும் நன்காம் குறிக்கொண்மினே. ஆதிசேடன் சிவன்ராத்திரி ஒன்றிலே 4 யாமங்களிலும் முறையே திருவலஞ்சுழி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், திருநாகைக்காரோணம் என்னும் 4 திருத்தலங்களையும் அடைந்து பூசித்த வரலாறு மாநாகம் அரிச்சித்த மொழி தேவன் மலர்க்காமல் கமலத்தாள் வணங்கி என்று குறித்து அருளினார். இந்த 24வது பதிகம் 2ஆம் திருமுறை 4வது பாடல். பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். நகுவான் மதியோடு அறவும் புனலும் தகுவார் சடையின் முடியாய் தளவம். நகுவார் பொழில் நாகேஸ்வர நகருள் பகவாயனல் பிணை பற்று அருமே. விளங்குகின்ற வானத்திலே ஊறுகின்ற திங்கள், பாம்பு, கங்கை ஆகியன பொருந்திய
தக்க நீண்ட சடையுடைய திங்களை சூடியிருக்கிறார், பாம்பை சூடியிருக்கிறார், கங்கையை சூடியிருக்கிறார். அப்படி பொருந்திய தக்க நீண்ட சடையை உடையவனே, முல்லை மலர்கள் விளங்கும் நீண்ட பொழில்கள் சூழ்ந்த நாகேஸ்வர திருக்கோயிலிலே விளங்கும் பெருமானே என்று கூறி ஏத்த வலிய வினைகளின் தொடக்கு அரும். வினைகளுடைய துன்பங்களெல்லாம் தீர்ந்துவிடும், அரும் என்கிறார், நீங்கும் என்கிறார். நகுகள் விளங்குகின்ற நகு விளங்குகிறது. வான்மதி என்பது விண்ணின் ஊரும் திங்கள், வெண்திங்கள்னு சொல்லலாம். அரவு பாம்பு, புனல் கங்கை, கங்கையை சூடியிருக்கிறார், சந்திரனை சூடியிருக்கிறார், அரவினை சூடியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் நகுவார், பல்லை காட்டி சிரிப்பார்னா போல அந்த முத்தெல்லாம் அப்படியே தவளம் தளவும் நகுவார் பொழில் என்று வெளிப்படையாக சொல்றார். பகவானே, பகவான் இங்கே பகவானே, திருநாகேஸ்வரத்தில் உள்ள பகவானே, நாகேஸ்வரன் திருநாகேஸ்வரன் திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு நாகேஸ்வரம் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள நாகநாத பெருமானை வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.